தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எந்த சூழ்நிலையிலும் உன்னையும் கூட கடவுள் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆழத்தின் ஊற்றுக் கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. நோவாவின் பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பின்னர் கடவுள் காற்று வீசும்படி செய்தார். அந்த மழை நீரெல்லாம் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. இப்படியே பல நாட்கள் சென்றன. தண்ணீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியது. நோவா பேழையின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் தண்ணீர் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் தண்ணீர் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்காணாமல் திரும்பிப் பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாகப் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது ஒரு ஒலிவ இலையை கொத்திக் கொண்டு வந்தது. அதனாலே பூமியின் மேல் தண்ணீர் இறங்கிவிட்டதென்று நோவாவுக்கு புரிந்தது. 3வது தடவையாக அந்த புறாவை அனுப்பியபோது அது திரும்பி வரவே இல்லை. தங்குவதற்கான இடத்தை அது கண்டுபிடித்து விட்டது. இப்பொழுது கடவுள் நோவாவிடம், பேழையிலிருந்து உன் குடும்பத்தையும் மிருகங்களையும் வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். 1 வருடமாக அவர்கள் அந்த பேழைக்குள் இருந்தார்கள். எனவே உயிரோடு இருப்பதையும் மறுபடியுமாக வெளியே வந்து வாழ்வதையும் நினைத்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பர்கள் இல்லையா? நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையை விட்டு வெளியே வந்ததும் நோவா முதல் வேலையாக என்ன செய்தார் தெரியுமா? கடவுளுக்கு ஒரு பலியை காணிக்கையாக செலுத்தினார். தன்னுடைய குடும்பத்தை அந்த பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றியதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தவே நோவா இவ்வாறு மிருகங்களை காணிக்கையாகச் செலுத்தினார். உன்னையும் கடவுள் பாதுகாக்கிறார் அல்லவா? நீயும் அவருக்கு உன்னையே காணிக்கையாக தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நோவாவின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். நோவாவும் அவருடைய குடும்பமும் ஜலப்பிரளயத்திற்கு பின் ஒரு புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். அவர்களை கடவுள் ஆசீர்வதித்தார். மட்டுமல்ல, ஜலப்பிரளயத்தால் மறுபடியும் இந்த உலகத்தை நான் அழிக்கப் போவதில்லை என்று தேவன் நோவாவுக்கு வாக்கு கொடுத்தார். அதற்கு அடையாளமாக என் வானவில்லை மேகங்களில் வைக்கிறேன். இந்த வானவில் தோன்றும்போது நான் அதை பார்த்து என்னுடைய இந்த வாக்கை நினைவு கூறுவேன் என்றார். மழை பெய்த பின்பு சூரியன் பிரகாசிக்கும் போதுதான் பொதுவாக வானவில் தோன்றும். வானவில்லில் பல அழகிய நிறங்கள் இருக்கும். நீ எப்பொழுதாவது வானவில்லை பார்த்திருக்கிறாயா? இனி நீ அதை பார்க்கும்போது எது உன் நினைவுக்கு வரவேண்டும் தெரியுமா? ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தால் இனி இந்த உலகத்தை அழிக்கப் போவதில்லை என்று கடவுள் கொடுத்த வாக்கு உன் நினைவுக்கு வரவேண்டும். அடுத்து என்ன நடந்ததென்று அடுத்த வாரம் பார்க்கலாமா?